அடித்தோட்டம் இன்றைக்கான வீடியோ பதிவு வந்து ரெண்டாவது விதைத்தல் ஆஃப் முள்ளாங்கி. அந்த பழைய முள்ளாங்கி வந்து எல்லாமே விளைஞ்சி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அது கொஞ்சம் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால வேறு ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருந்தோம், ஒரு ஸ்கொயர் க்ரோ பேக்கில். அது என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஓவர் ஹீட்டால் அந்த காய்கறிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி க்ரோ பேக்கு இல்லைன்னா 12x 12 இல்லைன்னா 10x 10 அந்த க்ரோ பேக் எடுத்துக்கோங்க. மண் கலவை வந்து செம்மண், மாட்டு எரு, கோகோபிட்டு, அப்புறம் வந்து கம்போஸு, வேப்பம் புண்ணாக்கு, போன் மீல், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து விதையை வந்து ஊன்னு விட்டுருங்க. இந்த அப்படியே சுற்றி அப்படியே ஒரு 2-3 விதையாக போடுங்க. அப்போ தான் ஒன்று மிஸ் ஆனால் கூட இன்னொன்று வளரும். எப்படி வைக்கணுன்றது அப்படியே நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது மேலே வந்து இந்த கம்போஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேப்பம் புண்ணாக்கு, கம்போஸு அண்ட் தென் போன் மீல். இது என்ன பண்ணுங்கள், நல்லா இதில் மேலே தூவி விட்டுட்டு தண்ணி நீங்கள் விடும்போது இது ஃபுல்லாக மண் ஃபுல்லாக ஊறும் ஃப்ரெண்ட்ஸ். அது இதில் சுற்றி ஒரு 6 செட்டு 7 செட்டு தான் நம்ம வைக்க போகிறோம் விதைங்க. அதுக்கு மேலே இதில் வைக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விரலில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டிங்கன்னா அந்த விதை ஊன்றதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போது இது வந்து வெள்ளை ரேடிஷன் 2-3 விதை எடுத்துகிட்டு இது உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு மூடி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு போட்டது வந்து ஒயிட் ரேடிஷு, இது வந்து ரெட் ரேடிஷு விதை. இதையும் வந்து ஒரு 3 விதை வந்து இதில் போட்டுட்டு இந்த மண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைட் பண்ணாதீங்க. ஒரு 2-3 நாளைக்கு தண்ணி தெளிச்சே விடுங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் கழித்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த சீட்ஸ்லேருந்து முளை வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியை வந்து ஒரு 1/2 மக் அப்படி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா ஸோ ஒரு 2 வீக்ஸ் கழித்து உங்களுக்கு வந்து க்ரோத் வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற உங்களுக்கு யூஸ்ஃபுல் வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.